அடுத்து கண்டனூரை வழங்குவதற்காக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். தலைவர் அவர்களுக்கு வணக்கம். இந்த கண்டன கூட்டம், இந்த கூட்டம் வெறும் முதலமைச்சரை எதிர்த்து சொல்லக்கூடிய கண்டனம் ஆர்ப்பாட்டமா? இல்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது ஜெயராஜ் கணேசன் அவர்களுடைய லாக்அப் டெத்ல ஒரு முறைகேடு நடந்த பொழுது கடுமையாக நீங்கள் மக்களிடம் போராட்டம் நடத்தினீர்கள். அந்த போராட்டத்தை சிபிஐ அந்த கேஸ நடத்திட்டு இருக்கும் பொழுது அன்றைய இருந்த முதலமைச்சர் சிபிஐக்கு மாற்றும் பொழுது, சிபிஐ கேஸ மாத்தினா இங்க தமிழக காவல்துறை என்ன செஞ்சிட்டு இருக்கு, இதுக்கு தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகணும்னு சொன்னீங்க. அந்த போராக இருக்கின்ற இப்பொழுது ஏன் மனித உரிமைக்காக நீங்க பேச மறுக்கிறீங்க? எங்கிருந்து இந்த குரல் ஒழிச்சுச்சுன்னா, அஜித் குமார் அவர்கள் கடுமையான மரணம் அதை ஃபர்ஸ்ட் பதிப்பு நோயால இறந்துட்டாங்க ஒரு பையன் சொன்னீங்க. கடைசியா ஒரே ஒரு நல்லதை மட்டும் செஞ்சுட்டு போறீங்க. இன்னும் 8 மாதங்கள் தமிழக மக்கள் காத்திருக்க தேவையில்லை. நீங்கள் ராஜினாமா செய்து விட்டு போய் இந்த கடைசி ஒரு நல்ல விஷயத்தையாவது இந்த மக்களுக்காக செய்யுங்க. இந்த மக்கள் அடுத்து யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். சொத்து வேண்டாம், சொக வேண்டாம், பணம் வேண்டாம், தன்னுடைய உச்சத்தை வேண்டாம் என்று மக்களுக்காக நிற்கும் தலைவர் யார் என்று அவர்களுக்கு தெரியும். அந்த தலைவரை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். தயவு செய்து கடைசியாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வரலாறை கண்டிப்பாக வரலாறு உங்களை தூக்கும். அந்த வரலாறு இருந்து கடைசி ஒரு நல்லதை செய்துவிட்டு போவாங்க. அது உங்களுக்கு நல்ல பேரை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அமைதியாக இங்கு கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வழங்குவதற்காக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் டாக்டர் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். 1900 காவல்துறையின் ஈரல் முக்கால்வாசி அழுகிவிட்டது என்று சொன்னார். ஆனா இப்ப ஈரல் மட்டும் இல்ல, காவல்துறையின் இதயமும் மூளையும் முற்றிலும் அழுகிவிட்டது. காவல்துறையின் மூளையாக செயல்பட வேண்டிய முதலமைச்சர் அவர்கள் முற்றிலும் செயலிழந்து இருக்கிறார். ஒரு எஃப்ஐஆர் கூட போடாம ஒரு இளைஞனை போலீஸ் ஸ்டேஷன் இல்ல வேற இடத்துல கடத்தி கொண்டு போய் அங்க அடிச்சே கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த காவல்துறையினருக்கும் கூலிப்படைக்கும் என்ன வித்தியாசம்? இதற்கு தார்மீக பொறுப்பு எல்லாம் இல்ல, நேரடி பொறுப்பை முதலமைச்சர் அவர்கள் தான். அதனால்தான் முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஆனா 8 மாசத்துல இருக்கு, நீங்க அதை பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். ஏன்னா உங்களுக்கு ஆட்சி தான் முக்கியம். குறைந்தபட்சம் இதையாவது செய்யுங்கள். உங்கள் வசம் இருக்கும் உள்துறை மற்றும் காவல்துறை, இந்த 2 துறையாவது உங்கள் அமைச்சரவையில் வேறு ஒரு காவடி கொடுத்து செல்லுங்கள். கொடுத்துவிட்டு உங்கள் பிரச்சாரத்தை ஓரணியில் தமிழகம் போன்ற வேலையை ஈடுபடுங்கள். மக்களுக்கு சாரி வேண்டாம், நீதிதான் வேண்டும். இந்த நீதி கிடைக்கவில்லை என்றால் அடுத்த ஆண்டு நம் தலைவர் அவர்களின் தலைமையில் ஆட்சி அமையும் பொழுது கண்டிப்பாக அனைத்து குடும்பங்களுக்கும் நீதி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.